அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. என் செல்வங்களே செல்வங்களே செல்வங்களே. வணக்கம் இறைவா, வணக்கம் செல்வங்களே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே. இந்த தாத்தா என்ன ஞாபகம் வந்தது? இல்லை, நான் பிறப்பதற்கு முன் இந்த வெள்ளையர்கள் நமது நாட்டை பிடித்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். நமது உரிமைகளெல்லாம் பறித்து கொண்டு நமக்கு சேர வேண்டிய சலுகைகளெல்லாம் அவன் சரியாக தரவில்லை. கொடுங்கோல் ஆட்சி நடத்தினான். அவன் ஆட்சியிலே நமது மக்கள், நமது இந்திய நாட்டு மக்கள், நமது பரதநாட்டிய மக்கள் வாழ்வதற்கு விருப்பப்படவில்லை. அவனை எப்படியும் அடித்து உதைத்து அவன் இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார்கள். நமது தேசப்பிதா பொறுங்கள், பொறுத்திருந்து நாம் நமது தேசத்தை நாம் அவர்களிடம் வாங்குவோம். பலாத்காரத்தினால் நாம் செயல்பட நினைக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அதுக்கு விரோதமாக சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு நண்பன், ஒரு தலைவன் அல்ல, கூட்டாளி, அவன் சமாதானத்தை விரும்பவில்லை. முல்லை முள்ளத்தால் எடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்தார். அப்படியெல்லாம் இருக்கும்போது மக்களும் சங்கை கொன்றே வெற்றி ஊதுவோமே, இந்த தாரிணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்று உறுதியாச்சு அப்படின்னு அங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம் போராட்டம். கோலார் தங்கவயலிலே சாம்பியன் ரிஃப் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். அங்கே இருந்த நமது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனை வெள்ளையனை விரட்ட வேண்டும், அவனை அவமதித்து அவனை அங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு நாளைக்கு, ஒரு நல்ல நாள் அன்று அவனை வெள்ளைக்காரனை அழைப்பார்கள். அழைத்து அவனுக்கு விருந்து கொடுப்பதாக அவனை அழைத்து அவனிடம் சில கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவார்கள். நானே கையில் கோல்களை எடுத்துக்கொண்டு கும்மி அடிப்பார்கள். அவனும் அவன் மனைவியும் மற்ற வெள்ளையர்களும் அமர்ந்து கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த கலை நிகழ்ச்சியிலே நமது மக்கள் பாட்டு பாடி கும்மி அடித்து அந்த விழாவை நடத்தி கொண்டார்கள். என்ன பாடுவார்கள் தெரியுமா? நானே அப்படின்னா அப்போ இவனுங்கள்லாம் வாயை திறந்துக்குன்னு பாட்டு நல்லா இருக்குதுன்ட்டு கூர்ந்து கவனிச்சுன்னு பாட்டு நிற்பார்கள். அருவாங்கையும் சிறுவாங்கையும் அறிவேப்பிள்ளை கொத்து கருவேப்பிள்ளை, தாழ்ச்ச சட்டியை வலிச்சு நக்குன்னு வெள்ளங்கொட்டானே வெளியே போகும். அருவாங்காயும் சிறுவாங்காயும் அதனுடைய விளக்கு எனக்கு தெரியவில்லை. அருவேப்பிலையும் கறிவேப்பிலையும் கலந்து தாழ்ச்சி செய்த சட்டியை நக்கிறவனு
இந்த நாட்டை விட்டு வெளியே போடலாம் அப்படின்னு அந்த பாட்டில் அவங்க இந்த வார்த்தைகளை சேர்த்து பாடுவார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, அவமானமாக இருக்கும், என்ன செய்வது என்று எப்போ அங்கேருந்து நம்ம போயிடலாம். இந்த மாதிரி அவமானத்துக்கு பேச்சுகளுக்குள்ளே பல போராட்டங்களுக்குள்ளே நாம் ஏன் இங்கே இருக்க வேண்டும் அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. அந்த சமயத்தில் நான் பிறந்தேன். 1942 வருடம் நான் பிறந்தேன். ஒருவேளை நான் பிறந்ததை அறிந்து அவர்கள் இங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டார்களோ என்ன தெரியவில்லை. இந்த நாட்டை நம்மிடம் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். நான் விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய மனிதன் இல்லை. இருந்தாலும் இந்த நாட்டு குடிமகன். அவர்கள் இங்கு ஆட்சி நடத்துவதை நானும் விரும்பவில்லை. எப்படியோ நான் பிறந்தேன், அவர்கள் மூட்டை கட்டி கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் ஆட்சி செய்யும் காலத்திலேயே எப்படியோ சில கூட்டம் வந்து இந்த நமது நாட்டிலே தங்கம் நிறைந்து கிடைக்கிறது, இந்த தங்கத்தை நாம் எப்படியாவது எடுத்துக்கொண்டு போயிட வேண்டும் என்ற ஒரு கூட்டம், ஜான்ஸ் டைலர் அண்ட் கம்பெனி, ஒரு சின்ன குழு, அவர்கள் வந்து அந்த சமயத்தில் இருந்த நமது நண்பர்களிடம் நமது ராஜாக்களை எப்படியோ ஏமாற்றி ஒரு தொகுதியை அவர்கள் வாங்கிவிட்டு 100 வருஷம் நாங்கள் அங்கே இருந்துட்டு அப்புறம் போயிடுறோம், நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க, அது ஃபுல் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க ஏதோ சில பொருட்களை எல்லாமே இவர்களுக்கு கொடுத்து, என்னென்ன பொருட்கள் கொடுத்தார்களோ எப்படி ஏமாற்றினார்களோ எனக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் அந்த இடத்தை அவர்கள் கையெழுத்து வாங்கி அது 100 வருஷம் நாங்கள் இருந்துட்டு போயிடுறோம் சொல்லிவிட்டு, இந்த 100 வருஷத்தில் நம்ம நாட்டில் இருந்த கொஞ்சம் தங்கம் தான், அவங்க நம்ம நாட்டில் இருக்கிற தங்கம் அப்படியே இருக்கிறது. ஒரு எலி வலையை போல், ஒரு எறும்பு புத்தை போன்று ஒரு சுரங்கம், தங்க சுரங்கத்தை நோண்டி அதில் பல கிளைகளை நோண்டி அங்கே கிடைத்த தங்கத்தை எல்லாம் அவங்க பறித்து கொண்டு போய்விட்டார்கள். இன்னும் கிடைக்காத தங்கம், இந்த நாடே தங்கம், தங்க வயல் சாம்பியன் ரீஃப், நான் பிறந்த இடம். அந்த சாம்பியன் ரீஃப் அந்த இடத்துல தங்க சுரங்கம் 10,000 அடி ஆழம் வரைய நோண்டி ஒரு 100 அடி ஆழத்திற்கும் அங்கிருந்து பல கிளைகள் எறும்பு புத்து இப்போல் உள்ள பல விதமான கிளைகள் ஒவ்வொரு 100 அடிக்கு கீழே இங்கேருந்து நாலா பக்கமும் சுரங்கங்கள் நோண்டி அதில் கிடைச்ச தங்கத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு வந்து இன்னும் ஒரு 100 அடி போயிட்டு அங்கே நாலா பக்கமும் பல திசைகளில் நோண்டி சுரங்கம் பண்ணி கொண்டு அதில் இருந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்க. அந்த மாதிரி 10,000 அடி, ஒவ்வொரு 100 அடிக்கும் ஒரு கிளைப்பாதைகள். எப்படி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது நினைத்துக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு அடியிலிருந்து மேலே போய்க்கிறது. ஒவ்வொரு லெவலுக்கும் அதை சுற்றி பல கிளைகள் போய்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு 100 அடிக்கு போயிட்டு அங்கேருந்து பல கிளைகள் போய்கிறது. அந்த மாதிரி உள்ள நோண்டி அதில் இருந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த எறும்பு வலையை போன்று அளவில் தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்களே தவிர மற்ற தங்கம் அப்படியே தான் இருக்கிறது. அந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகள், குறுக்கு எண்ணம் பிடித்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? ஒரு முறை என் அப்பா சொல்லுவார், அவருடைய தந்திரத்தை தெரிந்து கொண்டு அவர் ஒரு கதையாக சொன்னாரோ இல்லை உண்மை நிகழ்ச்சியா எனக்கு தெரியவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் வெள்ளைக்காரன்கள் குதிரையில் ஒரு 4-5 பேர் குதிரையில் வந்துக்கிறாங்க. வந்து அந்த பகுதியில் இருந்த ராஜாக்களிடம் வந்து
உறவாடி நண்பர்களாக நாமெல்லாம் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், இங்கே உங்கள் நாட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் இருக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் உங்களோடு இருக்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு நம்ம ஆடுவோம். ஓ வாங்க தரீங்களே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் நாங்கள் தரோம், வசதியெல்லாம் பண்ணித்தரோம், வாங்க வாங்கன்னு. அவக்கெல்லாம் இந்த வெண்ணெய் ரொட்டி, மேட்ச் பாக்ஸு இந்த மாதிரி அது இதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் இவனுங்க போகும்போது இவனுக்கிட்ட இந்த வாசனை திரவியங்கள் அது இதெல்லாம் கொடுத்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ அவனுங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, பாருங்கள் அரசர்களே, நாங்கள் உங்கள் நாட்டிற்கு வந்தால் நாங்கள் சில நாட்கள் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் தங்குவதற்கு ஒரு இடம் நீங்கள் கொடுத்தீங்களா, நாங்கள் அமர்ந்து இருந்து விட்டு போவோம். அப்போ நமது ராஜாக்கள் என்ன சொன்னார்களாம், ஓ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் தரேன். எனக்கு ஜாஸ்தி வேண்டாம், ஒரே ஒரு ஆட்டுத்தோல், ஒரே ஒரு ஆட்டுத்தோல், ஆட்டை உரித்து அதனுடைய எவ்வளோ பேர் தோல் வருது, த ஸ்கின் ஆஃப் த லேம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்தா நாங்கள் உக்காரத்துக்கு ஒரு ஆட்டு தோல் அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க தந்திரமாக கேட்டுக்கிறாங்க. அந்த தந்திரத்தை வந்து நமது அரசர்கள் புரிந்து கொள்ளாமல், ஓ ஆட்டுத்தோல் அளவில் தானே நாங்கள் தரோம், நீங்கள் அதில் இருந்துட்டு போங்கன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த பெரிய ஆட்டு தோலை ஸ்கின்னை கொண்டு வந்து அருமையான ஒரு கத்திரி கோல், ஒரு சிசரை கலந்துக்கிறான். அந்த சிசரை கலந்து ஒரு நூலை போன்ற அளவுக்கு, ஒரு சிறு கயிறு போன்ற அளவுக்கு அந்த ஆட்டுத்தோலை சுற்றி சுற்றி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நூல் அளவில் அந்த ஆட்டுத்தோலை ஃபுல்லாக மெதுவாக ஒரே நூல் அளவில் திக்னஸில் அதை சுற்றி 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 அதை கட் பண்ணின்னு வந்து அந்த கயிறை விரித்து பார்த்தாக்கா எவ்வளோ பெருசுனாக்கா இங்கேருந்து எத்தனையோ மைல் அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக வர்ற மாதிரி அதை மெலிசாக கட் பண்ணி அதை ஃபுல்லாக அவ்வளோ தூரத்துக்கு சுற்றி போட்டு எங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த ஆட்டுத்தோலை அளவுக்கு நான் இடம் தரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஆட்டுத்தோலை எத்தனையோ மைல் அளவுக்கு வர மாதிரி மெலிசாக நூல் மாதிரி கட் பண்ணி அவன் போட்டுட்டு அங்கே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறான். எவ்வளோ தந்திரக்காரர் பார்த்தீங்களா அவர்கள். அவர்களிடம் நமது அரசர்கள் ஏமாந்து நமது நாட்டையே கொடுத்து இருந்தார்கள். அவன் 100 வருஷம் மைனிங், அவன் 2000 வருஷம் எவ்வளோ பேர் எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியல. கட்சியில் அதுக்கு மேலே இருக்க விடாமல் அது அவனை நாம் ஓட்டி விட்டோம். இன்னொன்று சொல்லுவார் என்னுடைய தந்தை, என்ன சொல்லுவார் என்றால், இவர்கள் நாடு எவ்வளோ பெருசுன்னு கேட்டால், நமது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே சமயத்தில் யூரியன் உச்சா இந்த சிறுநீர் கழிந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நமது யூரியன் பண்ணால் அந்த யூரியனில் அது இங்கிலாந்து ஆட்சின்னு போயிடும். அவ்வளோ சிறிய நாடை உடையவர்கள் நமது நாட்டை அவர்கள் ஏமாற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்று என்னுடைய தந்தை சொல்லுவார். ஓகே செல்வங்களே, பார்த்தீர்களா, வெள்ளையனை பார்த்தாலே நமக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் நம்ம ஏமாற்றி நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் அப்படி இருந்து நமது ஒவ்வொருவரும் போராடி எத்தனையோ பேர் தங்கள் உயிர்களை கொடுத்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றி சுதந்திரம் பெற்று வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமது நாட்டை நாம் எல்லாரும் பாதுகாப்பது நமது கடமை. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமது உள்நாட்டுக்குள்ளே எவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும்
நாம் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நமக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்திவிட்டால் வெளிநாட்டுக்காரனுக்கு கொண்டாட்டம். சிறு வயதில் நான் படிக்கும்போது சில பாடங்களில் ஒன்று சில கதைகளை சொல்வார்கள். ஒரு பையனிடம் ஒரு குச்சை கொடுத்து இந்த ஒடிடானாக்கா அவன் 2 கையில் பிடிச்சி ஈஸியாக பட்டக்குன்னு உடச்சிடுவான். அதே பையனிடம் ஒரு பல குச்சிகளை ஒன்றாக சேர்த்து கொடுத்து இந்த இந்த குச்சியை ஒடிடானாக்கா அவனால் ஒடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் தனிப்பட்டு ஒருவராக ஒரு ஸ்டேட்டு மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இன்னொரு ஸ்டேட்டோட மற்ற ஸ்டேட்டுகளுக்கு பொறாமைப்பட்டு கொண்டு வேற்றுமையை வளர்த்து கொண்டிருந்தால் வெளிநாட்டுக்காரனுக்கு ஈஸி வந்து ஒரு குச்சியாக ஒடிச்சு எல்லா குச்சியை ஒடிச்சிட்டு அவன் நமது நாட்டை கைப்பற்றி கொள்வான். அதே சமயத்தில் அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டு மாநிலங்களும் ஒன்றாக ஒரே யூனிட்டாக இருந்தால் எந்த கொம்பனாலும் இத்தனை மாகாணங்களை கொண்ட நாட்டை அவனால் அசைக்க முடியாது, ஒடிக்க முடியாது. அதனால் நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. ஓகே, சொல்லுங்களே. மீண்டும் சந்திப்போம்.